மலைக்கு பக்கத்துல இருந்த ஒரு சிறிய கிராமத்துல ப்ரூனோ அப்படிங்கிற ஒரு சின்ன நாய்க்குட்டி வாழ்ந்து வந்துச்சு. அவன் எப்பவுமே வாட ஆட்டிட்டே இருப்பான். அவனோட தோல் ரொம்ப மென்மையா இருக்கும். ஆனா மெதுவாதான் நடப்பான். ஆனா ப்ரூனோவுக்கு பெரிய சத்தம், இருட்டு, சொல்ல போனா அவனோட நிலையை பார்த்து கூட ரொம்ப பயப்படுவான். யாராவது பட்டாசு வெடிச்சா ப்ரூனோ மரத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சுப்பான். இடி, மின்னல்னு, மழை அப்படின்னு ஏதாவது வந்துச்சுன்னா அவன் அவனோட பெட்டு கீழே ஓடி போயிடுவான். மற்ற விலங்குகள் எல்லாமே அவனை பார்த்து சிரிச்சாங்க. விக்கி அப்படிங்கிற கோடி சொன்னுச்சு, ஒரு நாய் இப்படியா பயப்படுவான்? மின்னி அப்படிங்கிற பூனை சொன்னுச்சு, இது பயந்து போன குட்டி நாய் அப்படின்னு. மற்ற விலங்குகள் எல்லாமே ப்ரூனோ முன்னாடி கிண்டல் பண்ணி பேசுவாங்க. இதையெல்லாம் கேட்டு ப்ரூனோ ரொம்பவுமே கவலைப்பட்டான். ஆனா அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. தைரியமானவனா மாறணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ஒரு நாள் அந்த கிராமத்துல இருந்த சிறுமி லீனா அந்த காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது காணாம போயிட்டான். ரொம்ப இருட்டா இருந்துச்சு. காற்று வேகமா அடிச்சது. மரங்கள் எல்லாமே காற்றுனால ஆடிட்டு இருந்துச்சு. மரங்கள்ல இருந்து வர சத்தம் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருந்தது. லீனா காணாம போனதுனால மக்கள் எல்லாம் ரொம்பவும் பயந்தாங்க. பயத்திலையும் பதக்கத்திலையும் இருந்துட்டு இருந்தாங்க. ப்ரூனோ இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு மோப்பம் பிடிச்சி கொஞ்சம் தூரம் நடந்து போனான். கொஞ்சம் கூட யோசிக்காம காட்டுக்குள்ள போனான். உள்ள போனதும் ப்ரூனோவோட கால்கள் பயத்துல நடுங்குச்சு. ஆந்தைகள் எல்லாமே சத்தம் போட்டுச்சு. இலைகள் காட்டுல வேகமா ஆடுச்சு. ஆனா அவன் திரும்பி போயிடலான்னு யோசிக்கவே இல்லை. கடைசியா ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள லீனா அழுந்துட்டு இருந்தான். லீனா அப்படிங்கிற சிறுமி ப்ரூனோவை பார்த்து கேட்டா, ப்ரூனோ, நீயா என்ன இவ்வளவு தூரம் தேடிட்டு வந்த அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா. ப்ரூனோ அவளோட முகத்தை நக்கி ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சான். மக்கள் எல்லாரும் ப்ரூனோவோட குரலை கேட்டுட்டு அந்த காட்டுக்குள்ள வந்தாங்க. அங்க லீனா பாதுகாப்பா இருக்கிறத பார்த்தாங்க. மக்கள் எல்லாரும் ப்ரூனோவை பாராட்டுற மாதிரி அவங்களோட கைகளை தட்டினாங்க. வயசான ஒரு அம்மா சொன்னாங்க, பயந்த குட்டி நாய் இப்போ நம்மளுடைய ஹீரோ ஆகிட்டான். ரிக்கி அப்படிங்கிற கோழி சொன்னுச்சு, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் ப்ரூனோ, என்ன நீ மன்னிச்சிடு. மிமி அப்படிங்கிற பூனை சொன்னுச்சு, நீ பயந்தவனா இருந்தாலும் சரியான நேரத்துல நீ துணிச்சலானவனா இருந்திருக்கிற ப்ரூனோ. இதையெல்லாம் கேட்டுட்டு ப்ரூனோ பெருமையா வாழ ஆட்டினா. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, துணிவானவனா இருக்கணும்னா பயப்படாதவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பயம் இருக்கும் போதும் சரியானதை செய்வதே உண்மையான துணிவு. Please like, share and subscribe. Thank you.